Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபைனலாக இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோமா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிடுங்க. ஃபைனல் மினிட் ரிவிஷன் நம்ம என்னாச்சு பார்த்தா பண்ணிடலாம். நாளைக்கு நம்ம எக்ஸாம் எழுதும் போது இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க, சரியா? அதனால் பயப்படாமல் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நீங்கள் நாளைக்கு எக்ஸாம் வந்து எழுதலாம். ஓகே, அதாவது ஃபைனல் மினிட் ரிவிஷனில் யூனிட் 1 வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ், அது கீழே இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸ்லாம் படிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அரேஸ், சரியா? இதெல்லாம் தெளிவாக நீங்கள் அது கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டிங்களா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் ரீகால் பண்ணிங்க, சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரு, யூனியன், அதுக்கப்புறம் பாயிண்டர்ஸு, எனுமரேட்டட் டேட்டா டைப்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஹேண்ட்லிங், சரியா? இது கீழே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்களா, சப் டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டிங்களா பாருங்கள். நான் ஆல்ரெடி போன வீடியோ சொல்லியிருந்தேன், யூனிட் 3யும் யூனிட் 4ம் ரொம்ப நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, சரியா? அதனால் நீங்கள் யூனிட் 3 யூனிட் 4ல் இருக்கக்கூடிய மொத்தமாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் என்னாச்சும் படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்குறாங்க. ஏடிடி, அதுக்கப்புறம் லிங்க் லிஸ்ட்டு, ஸ்டாகு, குவீன், சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ, பைனரி ட்ரீ, சரியா? அதுக்கப்புறம் ஹேஷ் ஃபங்க்ஷன், சரியா? அதுக்கப்புறம் செப்பரேட் செயினிங், அதுக்கப்புறம் லீனியர் ப்ராப்பிங், அதுக்கப்புறம் குவாட்ராடிக் ப்ராப்பிங், சரியா? இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக இதில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் டபுள் ஹேஷிங், அதுக்கப்புறம் ரீஹேஷிங், இதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் ஷார்ட், அதுக்கப்புறம் குயிக் ஷார்ட்டு, ஹீப் ஷார்ட்டு, அதுக்கப்புறம் மெர்ஜ் ஷார்ட்டு, அதுக்கப்புறம் லீனியர் ஷார்ட், அதுக்கப்புறம் பைனரி ஷார்ட், சரியா? இதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸும் தெளிவாக பார்த்துங்க. நான் அடுத்த வீடியோவில் 2 மார்க்ஸோட கோல்டன் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்காக நான் கொடுக்குறேன். ரெடியாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.